இது சிம்பிளான கொஸ்டின். ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஜி டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2r tan alpha. உங்களுக்கு தெரியும் டி கேபிட்டல் டீனா அது டைம் ஆஃப் ரைட், ஆர்னா ரேஞ்ச். ரேஞ்சுடைய ஃபார்ம் அப்படியும் இதை எழுதிட வேண்டியது. ரேஞ்சும் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆர் தான் சார். ஆர் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா பை ஜி. டி வந்து டைம் ஆஃப் ரைட். டி ஸ்கொயர்னா என்ன? அப்படி ஸ்கொயர் பண்ணணும் சார். ஸ்கொயர் பண்ண இந்த மாதிரி இருக்கும். ஜி ஆல மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஜிடி ஸ்கொயரு. அடுத்து ஜிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2r tan ஆல்ஃபான்னு வரும். ஜிடி ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடச்சிருமா? ஆமாம் சார். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது பிரிக்கிறோம். ரெண்டாக பிரிக்கிறது சார். 4 ஜி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை ஜி ஸ்கொயர். ஜி ஸ்கொயர் தனியாக எடுத்து எழுதிடுறேன். அடுத்து என்னது? இந்த ஜிஆர் எங்கிட்டு இருக்கு? இதான் சார் ஜி ஆர்ன்றோம். u square is equal to இதில் இருந்து u square is equal to gr by sin 2 sin 2. இதில் இருந்து u square வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. g கேன்சல் ஆகிடுமா? ஜி கேன்சல். கேன்சல் ஆச்சுனால g t square is equal to 2r. இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம், இல்லைனாக்கா பார்ட் பியில் வந்து 2 செக்ஷனாக கொடுத்து கேட்போம். இப்போ நீங்கள் இதை